மரணம் மனிதனுக்கு தரும் வரம். கண்ணீருடன் பாட்டுக்கு பாட்டு அப்துல் ஹமீத் வெளியிட்ட வீடியோ இப்போது சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது. வாங்க என்ன தகவல், அவருக்கு என்னாச்சு, எதற்காக இந்த வீடியோ வெளியிட்டிருக்காருன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல பார்க்கலாம். தான் இறந்து விட்டதாக வந்த வதந்திக்கு அப்துல் ஹமீத் வெளியிட்டிருக்கும் வீடியோ தான் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. தமிழ் சின்னத்திரையில் பிரபலமான தொகுப்பாளராக இருந்தவர் தான் அப்துல் ஹமீத். இவர் 80 மற்றும் 90 காலகட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமைகள் நாம் அனைவரும் கேட்டு ரசித்த நிகழ்ச்சிகளில் ஒன்று லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு. இந்த நிகழ்ச்சியின் மூலம் மட்டி தொட்டியம் எங்கும் பிரபலமானார் தொகுப்பாளர் அப்துல் ரஹீம் அவர்கள். இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளரான சரியான வசனம், மிரள வைக்கும் தமிழ் உச்சரிப்பு, நம்ப முடியாத ஞாபக சக்தி என மக்களை மனதை கொள்ளை கொண்டவர்தான் BH அப்துல் ஹமீத். அதற்கு முன்பு இவர் படங்கள்ல நடித்திருக்கிறாரு. அதோடு இவர் பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்கிறாரு. இவருக்கென்றே ஒரு தனி ரசிகர்கள் பட்டாளம் இருக்கிறது. மேலும் இவரின் குரல் சமீப காலமாக ஒலிக்கவே இல்லை. பலருமே இவர் இறந்து விட்டாரா என்ற கேள்விகளும் எழும்பி வந்தது. இந்த நிலையில சில மாதங்களுக்கு முன்பு இவர் இறந்து விட்டார் என்று செய்தி பரவி வந்தது. பலருமே என்னாச்சு, ஏன் என்றெல்லாம் வருத்தத்தில் இரங்கல் தெரிவித்து வந்தாங்க. உண்மையில் அப்துல் ஹமீத் இறக்கவே இல்லை, யாரோ சிலர் செய்த தேவையில்லாத வேலை என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில இது குறித்து தொகுப்பாளர் அப்துல் ஹமீத் வீடியோ ஒன்றை வெளியிட்டு ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறாரு. அதில் அவர் நேற்று நள்ளிரவு முதல் இந்த நிமிடம் வரை நான் நித்திரை கொள்ளவில்லை. அந்த விஷயம்தான் செய்தியை கேட்டு 1000 பல்லாயிரம் அன்பு தொலைபேசியில் என்னை அழைத்து என் குரலை கேட்ட பின்புதான் நான் உயிரோடு இருப்பதை நிச்சயமாக செய்து கொண்டாங்க. அதிலும் சிலர் என் குரலை கேட்டவுடன் கதறி அழுதாங்க. அதை கேட்டவுடன் என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியல. இத்தனை ஆயிரம் அன்பு உள்ளங்கள் நான் பெற என் தாய் என்ன தவம் செய்தது என்று ஈன்றாளே என்று நினைத்து கொண்டேன். நான் இலங்கை பத்திரிகையில் கட்டுரை ஒன்றை எழுதியிருந்தேன். மரணம் மனிதன் தரும் வரம். அதை பற்றி செய்தி எதிர்மறை சிந்தனைகள் மறக்க செய்தது, நல்ல நினைவுகள் மட்டுமே நினைத்து பேச வேண்டும். அப்படி ஒரு அனுபவம் தான் எனக்கு கிடைத்திருக்கிறது. ரேடியோல என்னுடன் வேலை பாய்ந்து கொண்டிருந்த போது என்னுடைய பெயர் கொண்டவர் இன்னொருவர் அவர் இறந்து போயிட்டார். அவரை தான் ரேடியோவில் அறிவிச்சாங்க. அதற்கு எல்லா பொதுமக்களுமே பார்த்தீங்கன்னா நான் தான் இறந்து போயிட்டேன் என்று எல்லோருமே என்னை நினைத்து பல்லாயிரம் பேர் என்னை நேசித்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி என்னுடைய குரல் கேட்டப்போ தான் அவங்களுக்கு உசிரே வந்தது போல நிறைய பேர் அழுதாங்க என்று நிறைய பேர் சொன்னாங்க. பல்லாயிரம் பேர் என்னை நேசித்தாலும் என் துறை சார்ந்த என் மீது பொறாமை கொண்ட சிலர் எதிர்மறையான விமர்சனங்களை பரப்பியிருக்காங்க. இந்த செய்தியை கேட்ட நேரம் முதல் என்னை பற்றி நல்ல நினைவுகள் மட்டுமே அவர்கள் நினைத்திருப்பாங்க. இது வாழும் காலம் வரை தொடர வேண்டும் என எல்லோருமே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் என்று அந்த வீடியோல அப்துல் ஹமீத் அவர்கள் வீடியோ வெளியிட்டிருக்காரு. இதை பத்தி நீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.